என்ன யோசிக்கிறீங்க மிஸ்டர் ராமசாமி? சார், இவங்க மேல எனக்கு லேசா டவுட் வருது சார். எனக்கு அந்த டவுட் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. உங்களுக்கு ஏன் சார் டவுட் வந்தது? ஏசிபி சங்கர் இவங்க கிட்ட பேசினது 4 மணிக்கு, என்கிட்ட வந்து பேசினது 7 மணிக்கு, நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணது 8 மணிக்கு, அவரை உங்ககிட்ட அனுப்பிச்சது 9 மணிக்கு. அதுக்கு பிறகு ஏசிபி இறந்துட்டார். ஆனா அவரோட மொபைல்ல இவங்களுக்கு போன் பண்ணதா லிஸ்டே இல்ல. அப்புறம் எப்படி சரிதா கொலையான விஷயத்தை சாயங்காலமே சங்கர் இவங்க கிட்ட பேசியிருப்பாரு? சம்திங் இஸ் ராங். பொண்ணு இவ்வளவு புத்திசாலியா இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா நான் அவளை வெளியவே அனுப்பியிருக்க மாட்டேன் சார். ப்ளீஸ் அழாதீங்க மிஸ்டர் ராமசாமி. ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு தெரியுமா உனக்கு? உன்னை யாராவது லவ் பண்றாங்களா சரிதா? ஆமாண்ணே வச்சுக்கோயே. யாரு? நாளைக்கு சொல்றேன். ஹலோ. வணக்கம் மிஸ்டர் நிக்கில். வணக்கம். யாரு? நான் யாரா இருப்பேன்னு நீங்க கெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகத்திலேயே இன்டெலிஜென்ட் பர்சன் நீங்க தானே நான் சொல்லுவேன். எனக்கு நீங்க பேசுறது புரியல. புரியாம இருக்கிறதா எனக்கு நல்லது, சேஃப். ஆனா அதே சமயத்துல நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிஞ்ச ஒருத்தன் வெளியில இருக்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா போதும். என்ன விஷயங்கள்? போலீஸ்காரருக்கு போன் பண்ணி குழு கொடுக்கறது, அவங்க டென்ஷனா டிஸ்கஸ் பண்ணும்போது போய் எட்டி பாக்குறது, எல்லா விஷயங்களும் தெரியும் மிஸ்டர் சரிதா தாசன். சரிதா தாசனா? ஆமா. யார் சரிதா? சரிதான் உங்களுக்கு யாரையுமே தெரியாம தான் சரிதாவோட மரணத்தின் மர்மத்தை கண்டுபிடிக்க சொல்லி போலீஸுக்கு பிரச்சனை கொடுக்கறீங்களா? இங்க பாருங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நீங்க யாரையாவது கன்ஃபியூஸ் பண்ணுவீங்களே தவிர உங்களை யாரும் கன்ஃபியூஸ் பண்ண முடியாது மிஸ்டர் நிக்கில். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க தெளிவா ஸ்கெட்ச் போட்டு காய் நகர்த்துற விஷயம் எனக்கு தெரியும். இவன் யாரோ நாம செய்யற விஷயங்களை எல்லாம் அப்சர்வ் பண்ணிருக்கான். இவன் வெளியில இருந்தா டேஞ்சர். நம்ம பக்கத்துல வச்சுக்கணும். ஹலோ ஹலோ. என்ன என்ன சொல்லு. லைன்ல இல்லாம போயிட்டேன்னு பார்த்தேன். என்ன பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தியா? யார அவனை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தியா? இங்க பாரு, உனக்கு என்ன பத்தி எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தேவையில்லை. என்னென்ன தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியணும். ஏன்? அப்பதான் நீ எதை மீன் பண்ணி பேசுறன்னு எனக்கு புரியும். அதையெல்லாம் இப்ப புரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல சார். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். என்ன? நம்ம 2 பேரோட நோக்கமும் ஒண்ணுதான். ஆனா ரூட் வேற வேற. என்ன நோக்கம்? என்ன ரூட்? சரிதாவோட மரணம் தற்கொலை இல்ல, கொலைன்னு உங்கள மாதிரியே நானும் அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பாவியான சரிதாவை என்ன காரணத்துக்காக எரிச்சு கொண்டாங்கிற காரணத்தை கண்டுபிடிக்க உங்கள மாதிரியே நானும் வெறியா இருக்கேன். புத்திசாலியான சரிதாவோட மரணத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த வெறி பிடிச்ச மிருகத்தை கண்டுபிடிச்சு அழிப்பேன். அந்த சமயத்துல உங்களையும் கூப்பிடுவேன். அந்த கொலைகாரனை பிடிக்க நீங்க பிரில்லியண்டா போலீஸ மிரட்டி தேட வச்சிருக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள மாதிரியே நானும் ஏன் சர்க்கிளை வச்சு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன மாதிரியே ஒருத்தர் சரிதா விஷயத்துல ஆர்வமா இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏதோ பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டேன். பாய். பாராட்டணும்னு தோணுச்சு, பாராட்டிட்டேன். பாய். என்ன இது? நம்மளை இப்படி மிரட்டுறான். யாரா இருக்கும்?
ஹலோ ஹலோ சார் என்ன மறுபடியும் இந்த நம்பர்ல ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த சிம் இன்னொரு 5 நிமிஷத்துல உடைச்சு போட்டுருவேன். வெயிட் 1 மினிட். நீ யாரு? ஏன் சார் என்ன பத்தி விசாரிக்கிறீங்க? சொல்லு ப்ளீஸ். வேண்டாம் சார், நான் நெருப்புன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். என்ன பத்தி முழுசா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. இங்க பாரு, என்ன பத்தி நீ இவ்வளவு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்க. எனக்கு நீ யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசை இருக்காதா? வேண்டாம் சார், நான் யாருன்னு தெரிஞ்சா உங்க புனிதமான காதல் மேல ஒரு புள்ளி, அதுவும் கரும்புள்ளி விழுந்துரும். அது என்னவோ விழுந்துட்டு போதும். நீ யாருன்னு சொல்லு. சரிதாவுக்கு நீங்க யாரோ, எனக்கு சரிதா அப்படி. புரியல. சரிதா உங்களோட லவ்வர், எனக்கு சரிதா லவர். சரிதாவை நீ காதலிச்சியா? ஆமா. நீ சரிதாவை காதலிச்ச விஷயம் அவளுக்கு தெரியுமா? தெரியும்னு நினைச்சுக்கிட்டேன். என்ன சரிதா காதலிச்ச விஷயம் உனக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா நானே உங்க 2 பேர் முன்னாடி வந்து நின்னு இருப்பனே. சாரி கேட்டு ஃப்ரெண்டா ஜாயின் ஆயிருப்பனே. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். எங்க மீட் பண்ணலாம்னு சொல்லு. வேண்டாம் சார். ஏன்? சரிதாவை கொன்னவன் லவ்வரான உங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். நான் ஒருத்தர் இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியாம இருக்கிறதா நல்லது. என்ன பத்தி நீங்க ஃபீல் பண்ணி டென்ஷன் ஆக வேண்டாம். ஐ எம் ஆல்வேஸ் யுவர் ஃப்ரெண்ட். நானே உங்ககிட்ட பேசுவேன். பாய் சார். பாய். ஒரு நிமிஷம் சார். சரிதா இறந்தப்போ நீ அங்க வந்திருந்தியா? நாம சந்திச்சிருக்கோமா? சரிதாவை டெட் பாடியா முதல்ல பார்த்தது நான் தான் சார். எப்போ? சரிதா உங்களை காதலிக்கிற விஷயம் தெரியாத எனக்கு அவ என்ன காதலிக்கலையான்னு கோவம் இருந்துச்சு. அவளை பத்தி பேசுறதுக்காக ஒரு இடத்துக்கு வர சொன்னேன். அந்த இடத்துல அவ கண்ணு முன்னாடியே தீ குளிச்சு தற்கொலை பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் இருந்தேன். ஆனா அவ அங்க வரவே இல்லை. ஏய், நீ கூட இங்க வந்துரு. இருக்கியா? ஆமா. சரி, நான் வந்துடுறேன். அவ இருக்கிற இடத்துக்கு போய் அந்த வேலையை செய்யலான்னு அவ கெஸ்ட் ஹவுஸுக்கு போனேன். அங்கதான் அங்க சரிதா எரிஞ்சு கிடந்தா. நீ ரொம்ப பாவம். நீங்க தான் சார் என்னை விட பாவம். ஓகே சார், கண்டினியூ பண்ணுங்க. என்ன பத்தி நோ டென்ஷன். நானே உங்க லைனுக்கு வரேன். பாய் சார். பாய்.